You always make me happy. முதல் நாளை போல இறுதி வரை காற்று மொழியும் வரை காலம் தாண்டி கடைசி வரை நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இந்த பொங்கல் திருவிழாவை குதூகலப்படுத்த 7 திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. மெட்ராஸ்காரன், வணங்கான், கேம் சேஞ்சர், மகத ராஜா, தருணம், நேசிப்பாயா, காதலிக்க நேரமில்லை. இந்த 7ம் வேறு வேறு ஜானரில் இருப்பது கூடுதல் சிறப்பு. இதில் எந்த படம் கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போம். புதுக்கோட்டையில் பிழைக்க வழியின்றி சென்னைக்கு சென்று பிழைப்பில் உழைத்து உயர்ந்து வாழும் பாண்டியராஜன் கீதா கைலாசம் தம்பதியின் மகன் தனது திருமணத்தை புதுக்கோட்டைக்கு சென்று கோலாகலமாக நடத்த விரும்புகின்றான். அதுதான் மெட்ராஸ்காரன் கதை. அங்கு திருமணம் நடந்ததா இல்லையா என்பதுதான் மீதி கதை. படத்தின் தொடக்கத்தில் ஒரு உற்சாகமான ஆரம்பம்தான். உற்சாகத்தை தரும் வகையில் அலைப்பாயுதே படத்தில் AR ரஹ்மான் இசையில் உருவான காதல் சடுகுடு படத்தை ரீமிக்ஸ் செய்திருக்கிறார்கள். அதற்கான டான்ஸும் சூப்பராக இருக்கிறது. அதே போல இன்னொரு தையத்தக்க கல்யாணம் என்று அதற்கு முன்பு ஒரு பாடல், இரண்டுமே சூப்பர். ஆனால் பயன்படுத்திய இடம்தான் சரியில்லை. கதை சொல்லத் தெரியாமல், அதாவது திரைக்கதை சொதப்பலாக இருந்ததால் இந்த படம் பெரிய அளவில் கவன ஈர்ப்பை பெறவில்லை. ஆனால் 2 பாடல்களும் கொண்டாடப்பட வேண்டிய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. கேம் சேஞ்சர் வழக்கமான இயக்குனர் ஷங்கரின் பிரம்மாண்டமான மசாலா தயாரிப்பு. ஒரு நேர்மையான IAS அதிகாரி முதலமைச்சரானால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதே கற்பனை. 600 கோடியில் மிக 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 பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட படம் இது. ஆனால் கதையில் ஏற்கனவே சங்கர் எடுத்த பல படங்களின் நினைவு அங்கெங்கே காட்சிகள் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் கூட படம் ஆந்திராவில் சக்கை போடுகிறது, நல்ல வசூல் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கு டப்பிங் படத்திற்கான வரவேற்பு தான் கிடைத்திருக்கிறது. இங்கு சங்கருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை. சங்கரின் படத்திற்கு வணங்கான், இது பாலாபாணி படம். பிதாமகன் சியான் விக்ரம் வடிவில் வணங்கானில் அருண் விஜய் மிகவும் புகுந்து செமையாக சாமி ஆடியிருக்கிறார். அன்புக்கு அடிபணியவும் அநீதி கண்டால் கொதித்து எழுந்து நைய புடைக்கவும் தயங்காதவன் இந்த வணங்கான். கதைநாயகன் நடிப்பில் அருண் விஜய் செமையாக செய்திருக்கின்றார். பார்வை இல்லாதவர்களையும் பாலியல் ரீதியாக சீண்டும் பார்வையுள்ள மிருகங்களை களை எடுப்பதுதான் படத்தின் சிறப்பான காட்சியாக இருக்கின்றது. வணங்கான் நேர்மையானவன். தருணம், காதல் என்ற வலை வீசி பெண்களை ஏமாற்றி ருசி பார்க்கும் காமுகனை ஒரு பெண் கொன்று விடுகிறாள். தன் அறையில் வைத்து நடந்த அந்த கொலையில் இருந்து அவள் எப்படி தப்புகிறாள், எப்படி அந்த உடலை அப்புறப்படுத்துகிறாள் என்பதே கதைக்களம். மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. மர்ம நாவல் படிப்பது போன்ற ஒரு உணர்வை தரும் திரைப்படம்தான் தருணம். தேஜாயு புகழ் டைரக்டர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கின்றார். அரவிந்த் சீனிவாசன் மிக சிறப்பாக இயக்கியிருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த படம் இன்னொரு தருணத்தில் வெளியாகியிருந்தால் மிகப்பெரிய அளவில் கவன ஈர்ப்பு பெற்றிருக்கும் என்பது வேறு விஷயம். கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் எழுதி இயக்கியிருக்கும் மாறுபட்ட கதை அம்சம் உள்ள படம்தான் காதலிக்க நேரமில்லை. இன்றைய கார்பரேட் ஆகி போன உலகத்தில் காதலும் ஒரு கார்பரேட் மயமாகிவிட்டது என்பதை அவர் புரிய வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவதாஸ் காலத்து காதல் எல்லாம் இல்லை. காதலுக்காக தாடியை வளர்ப்பது, ஒருத்திக்காகவே காத்திருப்பது, ஒருத்திக்காக வாழ்ந்து உயிரை விடுவது என்ற காதல் எல்லாம் இன்றைக்கு இல்லை.
ஆணை காதலிக்கும் ஆண், பெண்ணை காதலிக்கும் பெண், கல்யாணமே செய்து கொள்ளாமல் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் பெண்கள், இப்படி பல இன்றைய நாட்டு நடப்பில் இருக்கின்ற பல சமுதாய சூழலை இன்றைக்கு காதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அதை தோலுரித்து மிக அழகாக திரைக்கதை வடிவமைத்து இயக்கியிருக்கின்றார் கிருத்திகா மேடம். காதல் 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 போயின் சாதல் என்பார் பாரதியார். காதல் போயின் இன்னொரு காதல், அந்த காதல் போயின் இன்னொரு காதல் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறை என்பதை இந்த படத்தின் மூலம் அம்பலப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர். படத்தின் கதைநாயகன் ஜெயம் ரவி, நித்யா மேனன் கதாபாத்திரம், இருவரின் கதாபாத்திரமும் கொஞ்சம் உள்ளுக்குள் அசை போட்டு பார்க்கும்போது நயன்தாரா, விக்னேஷ் சிவன் நம் கண் முன்னால் வந்து போவார்கள். காரணம், அதாவது அதற்கேற்ற மாதிரி சில அந்த கதை கோர்த்து அப்படி உருவாகி இருக்கின்றது. ஆனால் பார்க்கலாம், ரசிக்கலாம். சுந்தர்சியின் படம் என்றாலே சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா இருந்து சிரிச்சிட்டு போங்க என்று சொல்வதற்கு உத்தரவாதம் உள்ள படம்தான் மதகஜ ராஜா எம்ஜிஆர். விஷால், அஞ்சலி, சந்தானம், வரலட்சுமி என்று பஞ்சம் இல்லாமல் சிரிக்க வைத்திருக்கின்றார். 12 வருடங்களுக்கு முன்பு உருவான படம் என்று சொன்னால் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு எவர்கிரீன் திரைக்கதை. அதுதான் சுந்தர்சியின் வெற்றிக்கு இந்த படம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நல்லா சிரிச்சிட்டு வரணும்னா மதகஜ ராஜாவுக்கு போகலாம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். நேசிப்பாயா, கடந்த காலங்களில் தமிழ் சினிமாவில் கல்லூரி மாணவனாக வந்து காதலித்த நடிகர் முரளியை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் வாழ்ந்தவரையும் மாணவராகவே நடித்திருந்தார், இளம் காதலராகவே நடித்து வந்தார். அந்த அளவுக்கு எல்லோராலும் கொண்டாடப்பட்ட முரளி, அவரின் இளைய மகன் ஆகாஷ் கதைநாயகனாக நடித்திருக்கும் படம்தான் நேசிப்பாயா. அப்பா பெயரை காப்பாற்றியிருக்கின்றார் மகன். காதல் என்றாலே ஊடல், சின்ன சின்ன சண்டைகள், ஈகோ எல்லாம் இல்லாமலாக இருக்கும். அப்படிதான் இவர்களின் காதலும் ஒரு ஈகோவில் முட்டிக்கொண்டு இருவரும் நடுரோட்டிலேயே பிரேக்கப் செய்கிறார்கள். அதோடு வெளிநாட்டில் இருந்து வந்து விடுகின்றார். மீண்டும் தன்னுடைய காதலி ஏதோ ஒரு கொலைப்பழி சுமத்தப்பட்டு சிறையில் இருப்பதை கேள்விப்பட்டு அவளை காப்பாற்ற செல்கிறான். அவனை காப்பாற்றினானா கதைநாயகன் என்பதே மீதி கதை. நேசிப்பாயா ஆகாஷ், அதிதி சங்கர் அசத்தி இருக்கிறார்கள் நடிப்பில். அந்த காதல் சொட்ட சொட்ட மிக அருமை. அந்த வழக்கறிஞராக வரும் பெண்ணும் சரி, சரத்குமார், குஷ்பு ஒரு பணக்கார தோரணை உள்ள அப்பா அம்மாவாக மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள். இந்த 7 படங்களும் வித்தியாசமாக இருந்தாலும் கூட இதில் கலெக்ஷனில் அள்ளி கொண்டு போகின்ற படம் என்றால் நம்ம சுந்தர்சி தான். அவர்தான் இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் செய்திருக்கிறார். அவருடைய நல்ல நேரமும் அவருடைய மனைவியின் நல்ல நேரமும் படம் வசூலில் அள்ளி கொண்டு போகிறது. தியேட்டரில் சிரிப்பு ஒளியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. சுந்தர்சி ஜெயித்து விட்டார் மீண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.